அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூட்சமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியமே ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூட்சமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியமே அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே சித்தர்கள் மொத்தமும் யுத்தமாய் ஏற்றிடும் தவமே சித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் இவனே வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட ஒளிபட வாழ்ந்திடும் சிவனே அம்பை உடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான் கொண்டு வெகுண்டு காக்க வருவான் கங்கை கொண்டு சூலம் ஏந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே ஓம் நம சிவாய ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூட்சமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே 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 மேல் வீடு கண்டவன் பாணியடி விண்ணில் விளக்கில் நின்றவன் வாணியடி தாய் வீடு கண்டவன் ஞானியடி பரிதாண்டிக் கொண்டான் பட்டாணியடி. கொங்காணி சித்தர். இந்த ஊரு கட்டுப்பாட்டையும் மீறி நீங்க குடிச்சுதான் ஆகணுமா? அப்போ சித்தர்களை பார்த்து உங்களுக்கும் பயமா? அதுக்கப்புறம் தான் குளிரு காய்ச்சல்னு என் புள்ள ஒரு நாளும் படுத்ததில்ல. அதனாலதான் உங்க அப்பனுக்கு ஈஸ்வரன் மேலையும் சித்தருங்க மேலையும் அவ்வளவு பக்தி. வள்ளி, சாமியை வணங்கிக்க. நமஸ்காரம் சாமி. நலம் உண்டாகட்டும் மகளே. வைத்தியரே, நான் வரேன். சரிங்க சாமி. ஆசானி, எனக்கு ஒரு கேள்வி. நீங்க தவறா நினைக்க வேணாம். சித்தவனத்துக்கு வைத்தியர் உங்க கூட துணைக்கு வரணுங்கிறதுக்காக அவர் மருமகன் உயிரோட இருக்கதா நீங்க கள்ளம் பறிஞ்சீங்களா? தேவி பகவதி பேரால நான் போய் சொல்லி நீ பாத்திருக்கியா? ஞான் வல்லிய சக்திகள் நிறைஞ்ச நம்பூதிரி கேசவன் கள்ளம் பறைய வேண்டிய அவசியம் இல்ல.
ഞാൻ പറഞ്ഞത് സത്യം. நான் கத்துக்கிட்ட மாந்திரிக சக்தியை தெய்வீகமா நினைக்கிறேன். அதை தவறா என்னைக்கு நான் பயன்படுத்த மாட்டேன். அப்போ கோவில்ல சாமி தர இருந்த உத்தரவை உங்க சக்தியால நீங்க மாத்துனீங்களே, அது தப்பு இல்லையா ஆசானே? அது ஈஸ்வரனுக்கு எதிரான வேலை இல்ல. இந்த ஊரை பாதுகாக்க சொல்லி ஈசன் சித்தர்களை நியமிக்கல. சித்தர்கள் தான் ஈசன் பேரால இந்த ஊரை தங்களுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க. சித்தவனத்துல சித்தர்கள் என்ன விரட்டி அடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு நான் யாரு, என் மாந்திரிக சக்தியோட வலிமை என்னன்னு கண்டிப்பா நிரூபிப்பேன். இப்ப போட்டியே அவங்களுடைய சித்து வேலைக்கும் என்னோட மாந்திரிக சக்திக்கும் தான். ஒருத்தனுக்கு உடம்பு முடியலன்னா மருத்துவர்கிட்ட போகணும். மனசு சரியில்லைன்னா கோயிலுக்கு போகணும். அங்கேயும் போய் குணமாகலன்னா அவன் தேடி வர்ற இடம்தான் மாந்திரீகம். எல்லாரும் இது தப்பான கலைன்னு நினைக்கிறாங்க. இல்ல, ஆபத்துல கஷ்டத்துல இருக்கிற ஜனங்களுக்கு உதவக்கூடிய ஒரு உன்னதமான கலை, தெய்வீக கலை. இனியும் போய் பறஞ்சதுன்னு மூடத்தனமா பேசாத. மன்னிக்கணும் ஆசானே, தப்பா எடுத்துக்காதீங்க. ஆசானே, எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. குடும்பத்தை விட்டுட்டு அவன் செத்துட்டான்னு எதுக்கு நாடகம் ஆடணும்? தேவி, யக்ஷதேவி, நீ என் முன்னில் பிரசன்னமாகணும். என் முன்னில் பிரசன்னமாகணும் தேவி. என் முன்னில் பிரசன்னமாகணும் தேவி. என் முன்னில் பிரசன்னமாகணும் தேவி. என் முன்னில் பிரசன்னமாகணும் தேவி. தேவி. கேசவா, கேள். முருகேசன் உயிரோடு இருக்காருன்னு தெரியுது. அவருக்கு என்ன ஆனது? இது அவனுடைய மறுஜன்மம். சித்தவனத்தில மிருகத்தால் தாக்கப்பட்ட முருகேசன் ஒரு சித்தன் கருணையால காப்பாற்றப்பட்டு இன்று அவருக்கே சீடனாக இருக்கிறான். அவர் ஏன் வீட்டுக்கு வராம அங்கேயே இருக்கணும்? ஒரு சித்தன் கருணையால காப்பாற்றப்பட்டு இன்று அவருக்கே சீடனாக இருக்கிறான். அவர் ஏன் வீட்டுக்கு வராம அங்கேயே இருக்கணும்? இல்லறம் மறுத்து பேராசைகளோடு சித்த வித்தைகள் கத்துக்க தன்னை ஒரு யோகியா மாத்திக்கிற முயற்சியில இருக்கான். தேவி, ஆசானே, அவர் வள்ளி ஆளாகணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. எதையோ அடையணுங்கிற பேராசையில அவர் சித்தவனத்திலேயே இருக்காரு. அவரை கண்டுபிடிச்சிட்டா தைலக்கிணறு எங்க இருக்குங்கிற விவரம் தெரிஞ்சிடும். அவரை பார்க்கறதுக்காகவே நாம சித்தவனத்துக்கு போறோம். அடடா, வத்திப்பட்டி கொண்டு வர மறந்துட்டோமே. இப்ப என்ன பண்றது? ஐயோ, மன்னிச்சுக்கோங்க. நீங்க யார் வீட்டுக்காவது விருந்தாளியா வந்திருக்கீங்களா? இல்ல, இங்க சுகர் ஃபேக்டரி ஆரம்பிக்க வந்திருக்காருல மிஸ்டர் விஜய், அவரோட மாமா பொண்ணு. பேரு கண்மணி. நீங்க? நான் ரஞ்சினி, இந்த ஊர் பிரசிடென்ட்டோட பொண்ணு. ஓ, உங்களை பத்தி அப்பா சொல்லியிருக்காங்க. என்னை பார்த்ததும் உனக்கு உள்ளுக்குள்ள பொறாமையா இருக்கு, ஆனா உன்னை பார்த்ததும் எனக்கு நிம்மதியா இருக்கு. என்ன யோசிக்கிறீங்க?
இல்ல தீப்பெட்டி கொண்டு வர மறந்துட்டேன் அதான். பரவாயில்ல பரவாயில்ல, என்கிட்ட இருக்கு. வாங்க உள்ள போலாம். ம். வணக்கம் சாமி. வாமா வா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். ஆ. இவங்க விருந்தாளியா வந்திருக்காங்க. அப்படியா? ஆத்துக்கு விருந்தாளியா வந்திருக்காளா? இல்ல இல்ல, நம்ம ஊருக்கு விருந்தாளியா வந்திருக்காங்க. என்ன சொல்ற? விஜய் இருக்காருல்ல, அவரோட மாமா பொண்ணு, பேரு கண்மணி. நான் கேள்விப்பட்டேன் எல்லாரும் வந்திருக்கான்னு. ம். ரொம்ப சந்தோஷமா. நீ இங்க வந்ததும் ரஞ்சனிய ஃப்ரெண்டு பிடிச்சிட்ட போல இருக்கு. அர்ச்சனை பண்ணணுமாமா? ஆமா. குடுமா பண்றேன். ஆமா, யார் பேருக்கு பண்ணணும்? அவர் பேருக்கு. அவர் பேருக்குன்னா யாருக்குமா? சாமி பேருக்கு. நீங்கம்மா? விஜய் பேருக்கு. ஓ, அவர்தான் உன்னவராக போறவரா? ஆமா சாமி. அவரோட ராசி நட்சத்திரம் சொல்லுமா? பேரு விஜய், சிம்ம ராசி, மக நட்சத்திரம். சரி. எந்த தடங்களும் இல்லாம எனக்கும் கண்ணனுக்கும் கல்யாணம் நடந்துடணும். இங்க வந்து வேண்டிக்கிட்டா நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கும்னு சொன்னாங்க. விஜய்க்கு ரஞ்சினியை பிடிச்சிருக்கு. அவர் மனசு மாறி என்ன விரும்பி எனக்கும் அவருக்கும் கல்யாணம் நடக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும் சாமி. நமஸ்தே பகவான் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரியம்பகாய திரிபுராந்தகாய காலாய காலாக்னிருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமः. ஏகஹாரதி தீபம் தரிசயாமி சமஸ்தரக்ஷாம் தாரயாமி. சதமானம் பவதி சதாய புருஷதேந்திரியே ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. ஐயோ, கூட மாறிடுச்சு. அட ஆமா, இந்தாங்க. பரவாயில்ல, வச்சுக்கோங்க. சச்ச, அவங்களோடது அவங்க கிட்ட மட்டும்தான் இருக்கணும். இந்தாங்க. சரி, கொடுங்க. அவர்னா உங்களுக்கு ரொம்ப இஷ்டமா? சின்ன வயசுல இருந்தே ரொம்ப இஷ்டம். அவருக்கு? அவருக்கும் தான். என்னது அங்க லேடிஸ் எல்லாம் மரத்தை சுத்திட்டு இருக்காங்க? அது கோயிலோட விருட்சம். அந்த மரத்தை சுத்தி வந்து வேண்டிக்கிட்டா வேண்டினது கண்டிப்பா நடக்கும். அப்படியா? அப்போ நான் போய் சுத்தட்டுமா? சுத்திட்டு வாங்களே. நீங்க? நான் தான் தினமும் சுத்திட்டு இருக்கேனே. என்ன வேண்டிக்குவீங்க? அத வெளியில சொன்னா பலிக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணு இந்த ஊர்லயே கண்ணன்ற ஒரு பையனை லவ் பண்றா. என்ன அப்பப்ப கனவு லோகத்துக்கு போயிடுறீங்க? சச்ச, நீங்க கூட தான் போயிடுறீங்க. சரி, நான் போய் அந்த விருட்சத்தை சுத்திட்டு வந்துடுறேன். எவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கா. இவளை விட்டுட்டு அவன் என்ன பாக்குற பார்வையும் மூஞ்சியும். போலாமா? என்ன வேண்டியாச்சா? வேண்டியாச்சு. போலாமா? சார், கொஞ்சம் வண்டி நிறுத்துங்களேன், காபி சாப்பிட்டு போலாம். நீங்களும் வாங்களேன். இல்ல வேணாம் சார், நீங்க வேணா போய் குடிச்சிட்டு வாங்க. ஏப்பா, கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது இருக்கா? கூல் ட்ரிங்க்ஸா? சாருங்க ரெண்டு பேரும் ரொம்ப தூரத்துல இருந்து வரீங்களோ? ஆமா, நாங்க சென்னையில இருந்து வரோம். அதான் எங்க ஊரை பத்தி உங்களுக்கு தெரியல.
இங்க கூல்ட்ரிங்க்ஸ், தண்ணி பாட்டிலு, பீடி சிகரெட்டு, பான் ப்ராக் சமாச்சாரங்க இதெல்லாம் விற்க கூடாதுன்னு ஊருக்குள்ள கட்டுப்பாடு. இந்த கடைன்னு இல்ல, இங்க எங்கேயும் கிடைக்காது. குளிர்ச்சியா குடிக்கணும்னா மோரு, சூடா குடிக்கணும்னா சுக்கு காபி. உங்களுக்கு என்ன வேணும்? மோரே கொடுப்பா. சரிங்க. பாத்தீங்களா? ஐயோ, சென்னையில இருந்து இங்க வந்து நம்ம ஊர் பொட்டி கடையில மோர் வாங்கி குடிக்கிறானுங்க. ஐயோ பாவம், அவனுங்க தலையெழுத்து. குடிங்க. இந்தாப்பா. எவ்வளோப்பா ஆச்சு? எதுக்கு சார் பணம்? மோர் கொடுத்தியப்பா. அட போங்க சார், இந்த ஊர்ல பாலுக்கும் தண்ணிக்கும் பஞ்சமே இல்ல. தாகத்துக்கு கொடுத்ததுக்கு யாராவது காசு வாங்குவாங்களா ஐயா? ஆமா, பிரசிடென்ட் பையனும் விஏஓ நிக்கிறாங்கல்ல, நீங்க 2 பேரும் என்ன விஷயமா வந்திருக்கீங்க? தம்பி, இங்க கட்ட போற சக்கரை ஃபேக்டரிக்கு இடம் பார்க்க வந்திருக்கோம். ஓஹோ, அப்படியா? இடம் கிடைச்சதுங்களா? இன்னும் கிடைக்கல. கஷ்டம்தான். ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்களே பார்த்திருப்பீங்க எங்க ஊர் எப்படி பச்சை பசேல்னு இருக்கிறத. இதுக்கு நடுவுல ஒரு கம்பெனி வந்தா இந்த வயக்காடெல்லாம் என்னத்துக்கு ஆகும்? எப்படிதான் சாமி உத்தரவு கொடுத்துச்சோ தெரியல. திரும்ப திரும்ப வரதால குடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு கம்பெனி கட்ட வரவங்கள சாமி நல்லா பம்பிள் இழுத்து விட போது பாருங்க. சரி, என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஐயா, நான் சொல்றத வச்சு நீங்க ஒன்னும் பயந்துட வேணாம். பாவம், நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க உங்க வேலையை பாருங்க. என்ன சார், என்ன சாப்பிட்டீங்க? காஃபியா, டீயா, கூல் ட்ரிங்க்ஸா? கூல் ட்ரிங்க்ஸ் தான். என்னது? கூல் ட்ரிங்க்ஸா? அது எப்படி இந்த ஊர் கட்டுப்பாடு மீறி அவன் கூல் ட்ரிங்க்ஸ் விற்கலாம்? இப்பயே போய் அவனை. அட இருங்க சார், சும்மா சொன்னேன். மோர் தான் சாப்பிட்டோம், அதான் அப்படி சொன்னேன். அதை விட ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் இந்த உலகத்துல உண்டா என்ன? ஒரு சொம்பு நிறைய கொடுத்தாரு. உடம்பு மனசு ரெண்டுமே குளிர்ந்து போச்சு. அது சரி, இந்த ஊருக்கு ஏத்த ஆளுங்களா தான் வந்து சேர்ந்துருக்கீங்க. சரி, கிளம்பலாமா சார்? வாங்க போலாம். சார் வாங்க. இருங்க. ரொம்ப நேரம் பேசிட்டோம்னு நினைக்கிறேன். ஆனா இந்த ஊரை பத்தி நிறைய விஷயம் சொல்லிருக்கீங்க. அத்தனையும் கேட்கும்போது பிரமிப்பா இருக்கு. இந்த கோவில், இங்க இருக்கிற ரசமுனீஸ்வரர் லிங்கம், அப்புறம் சித்தர்கள், கல்வெட்டு, அந்த கல்வெட்டுல விஜயோட பேர் இருக்கிறதா சொன்னது எல்லாமே ஆச்சரியமா இருக்கு. எங்க சுகர் ஃபேக்டரி வர்றது நிறைய பேருக்கு பிடிக்கலன்னு நீங்க சொன்னது, ஆனா அத பத்தி விஜய் துளியும் கவலைப்படாம ஒரே பிடிவாதமா இருக்கிறது, இதெல்லாம் கேட்கவே சங்கடமா இருக்கு. ஆனா நான் இதெல்லாம் போய் வேண்டான்னு அவர்கிட்ட சொன்னா விஜய் என்ன உடனே ஊருக்கு கிளம்பி போன்னு சொல்லுவாரு. சே, நானும் நீங்க அவர்கிட்ட சொல்லணும்னு சொல்லல. அவரால் இதெல்லாம் நடக்கணும்னு இருந்தா யார் என்ன பண்ண முடியும்? எல்லாத்தையும் ரசமணீஸ்வரர் பாத்துக்குவாரு. நீங்க சித்தர்களை பத்தி சொன்னீங்கல்ல, அவங்கள பார்க்க முடியுமா? ஓ, தாராளமா. அவங்கள பார்க்கணும்னு மனசார வேண்டிக்கோங்க, கண்டிப்பா தரிசனம் தருவாங்க. போலாமா? போலாமா? போலாம்.
ஆ